பூனம் பாண்டே பாலிவுட்டின் கிளாமர் குவீன். மாடலாக தனது வாழ்க்கையை தொடங்கிய பூனம் ஹிந்தியில் நாஷா என்ற திரைப்படத்தின் மூலம் பாலிவுட்டில் காலடி எடுத்து வைத்தார். முதல் படத்திலேயே ஆசிரியையாக அறிமுகமான பூனம் பாண்டே ஒரு மாணவருடன் தவறான உறவில் இருப்பது போன்று நடித்திருப்பார். முதல் படமே அவருக்கு சர்ச்சைகளை தாராளமாக அளித்தந்தது. அதன் பிறகு கிளாமரும் சர்ச்சைகளும் அவரை விட்டு பிரியவே இல்லை. ஹிந்தி சினிமாவில் முக்கியமான ஸ்டாராக வலம் வந்து அழுத்தமான கதாபாத்திரங்களில் ரசிகர்களின் மனதில் நிற்க வேண்டும் என்பதுதான் பூனம் பாண்டேவின் ஆசை. ஆனால் அவருக்கு அமைந்ததெல்லாம் ஓவர் கிளாமர் கதாபாத்திரங்கள் தான். அதிலும் குறிப்பாக பூனம் நடிக்கிறார் என்பது உறுதி செய்யப்பட்டாலே ஏற்கனவே எழுதப்பட்ட காட்சிகளை எக்ஸ்ட்ரீம் கிளாமராக மாற்றி எழுதிவிடுவார்கள். எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் கிளாமராக இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அசால்ட்டாக நடித்து கொடுத்து விடுவார் பூனம் பாண்டே. கவர்ச்சியில் என்றைக்குமே அவர் கஞ்சத்தனம் காட்டியதில்லை. தனது தரிசனத்திற்காக லட்சக்கணக்கான ரசிகர்கள் ஏங்கி கிடக்கிறார்கள் என்பது பூனத்திற்கு தெரியும். இதனால்தான் வெள்ளித்திரையில் மட்டுமல்ல, இன்ஸ்டாகிராமான மொபைல் திரையிலும் அடிக்கடி தோன்றி தனது புகைப்படங்களையும் வீடியோக்களையும் பதிவிட்டு 35 லட்சம் ஃபாலோயர்ஸ்களையும் கிறங்கடித்து விடுவார். கவர்ச்சி நடிகையாக இருப்பதால் மட்டுமே பூனம் பாண்டே சர்ச்சைகளில் சிக்கிக் கொள்வதில்லை. அவர் செய்த சம்பவங்களும் அவருக்கு கணக்கில்லாமல் கான்ட்ரவர்சிகளை வாரி கொடுத்திருக்கிறது. கோவாவில் நிர்வாணமாக அணை அருகே வீடியோ எடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்டார். நிர்வாண வீடியோக்களை தயாரித்து வந்த தயாரிப்பாளர் சாம் பாபேவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். தனது நிர்வாண மற்றும் கவர்ச்சி வீடியோக்களுக்கு என்றே தனியாக ஒரு வெப்சைட்டை நடத்தி வருகிறார். கர்ப்பை புற்றுநோயால் தான் இறந்துவிட்டதாக தனது மேலாளர் மூலம் அறிக்கை வெளியிட்டு ரசிகர்களை பூனம் ஏமாற்றினார். பிறகு புற்றுநோய் விழிப்புணர்வுக்காக இறந்துவிட்டதாக நடித்ததாக கூறி மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டார். இப்படி சர்ச்சைகளின் செல்லப்பிள்ளையாக வலம் வந்த கவர்ச்சி குவீன் தற்போது மீண்டும் மீடியாக்களில் அடிபடத் தொடங்கி இருக்கிறார். இதற்கு காரணம் அவர் ஏற்று நடிக்கவிருக்கும் ஒரு கதாபாத்திரம். தலைநகர் டெல்லியில் உள்ள செங்கோட்டை மைதானத்தில் லவகுஷ் ராம்லீலா குழு சார்பில் ஆண்டுதோறும் ராம்லீலா நாடகம் நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான நாடகத்தில் ராவணனின் மனைவி மண்டோதரி வேடத்தில் பூனம் நடிக்க உள்ளார். ஆபாச நடிகையாக கருதப்படும் பூனமின் சர்ச்சைக்குரிய கடந்த காலத்தை சுட்டிக்காட்டி இந்த கதாபாத்திரத்தில் அவர் நடிப்பது பக்தர்களின் மனதை புண்படுத்தும் என கூறி விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலளித்துள்ள ராம்லீலா குழுவின் தலைவர் அர்ஜுன் குமார், தவறு செய்தவர்களுக்கும் திருந்தி வாழ ஒரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். சர்ச்சைக்குரிய பின்னணி கொண்ட ஆண்களை அரசியலில் ஏற்கும்போது பெண்களுக்கும் அந்த வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இதனிடையே இந்த வாய்ப்பு தனக்கு கிடைத்த கௌரவம் என பூனம் பாண்டே தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். ராம்லீலா நாடகம் நடக்க உள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் தொடர்ந்து சர்ச்சைகள் எழுந்தபடியே உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.